உலகம் என்று அறியாத முருகனை ஞான பண்டிதன் என்று நாம் அழைக்கின்றோம். எலிக்கு வாகனம் இது விநாயகருக்கு வாகனம் என்னம்மா? எலி. முருகருக்கு வாகனம் என்ன? மயில். மயில் என்றது என்ன பண்ணும்? பறக்கும் இல்லையா? அதனுடைய நிறம் என்ன? நீலம். அப்போ உன்னுடைய மூச்சு நிறம் என்ன? நீலம். அப்போ இந்த மூச்சாகப்பட்டது பறக்கக்கூடியது. அதனால் இந்த முருகன்ன்றது மூச்சு. விநாயகர்ன்றது அம்பாளுக்கு பாதுகாப்பாக மூலாதாரத்தில் இருக்குது. அந்த மூலாதாரத்தில் எலி மேலே பிள்ளையார் உட்காந்தா என்ன ஆகும்? எலி நிற்குமா? நசுங்கி பாழா போடும். அது ஏன் எலி வச்சுக்குதுன்னா முதுகு தண்டு வழியாக ஊறி போகும். அதை உணர முடியும் முன்னால். அது யோகத்தில் அது ஊறி போயிடுச்சுன்னா எங்கே போகும்? வெளியே போகுமா? வெளியே போகாது. அது சிவத்தை சுற்றிக்கின்னு ஆன்மாவை சுற்றிக்கின்னு வந்து திரும்பி மூலாதாரத்துக்கு. அதனால் அது தாயும் தந்தை, தாய் வந்து கூடவே இருக்குது பக்கத்துலேயே. அதனால் அது தாயும் தந்தையும் சுற்றுச்சு உடலுக்குள்ளவே. இந்த மூச்சாகப்பட்டது உலகத்தையே சுற்றுது. அதனால் அது வந்து ஞான பண்டிதன். அதனால் தாய் தப்புன்னு அது அறியல அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அதனால் எப்பவுமே எந்த உண்மையும் நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். எல்லா கடவுளும் ஒரு நிறம் வச்சுருக்கும். திருமாலை ஒரு நிறம் வச்சுருக்கும் இல்லையா? எல்லா கடவுளும் ஒரே மாதிரி கலர் இருக்கும். ஆனால் திருமால் மட்டும் ப்ளூவாக வச்சுருக்கும். ஏன் அதை ப்ளூவாக வச்சுக்குதுன்னா அதுதான் திருப்பா கடல். திருப்பான்னா திருன்னா 3, கடல்னா வயிறு. இந்த வயிற்றில் தான் காற்று உருவாகுது. அதனால் அந்த குடல் தான் பாம்பு. பாம்பு மேலே திருமால் பட்டுங்கிற மாதிரி. அந்த மூச்சாகப்பட்டது நீளம். அதனால் திருமாலினுடைய நிறம் நீளம். இதெல்லாம் புரியாமல் நான் திருமாலை கும்பிட்டேன் பெருமாளை கும்பிட்டேன்னு சுற்றிக்கின்னு இருந்தால் ஒரு பயனும் கிடையாது. அது தன்னையே தான் ஏமாற்றிக்கிற கதையாக போயிடுது. அதனால் இந்த உண்மையெல்லாம் அறியணும். மகான்கள் எதையுமே பொய்யோ புரட்டோ பொழப்புக்கோ அவங்க வரல. அவங்க வந்து இந்த மக்களோட உறவாடி வாழலை. மக்களை விட்டு தனித்து வாழ்ந்தாங்க. ஆனால் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போனாங்க. இப்போ கூட எனக்கு நிறைய போனுங்க வருது. நீங்கள் என்ன ஞானத்தெல்லாம் போட்டு நடு ரோட்டில் உடைக்கிறீங்கன்னு. மகான்கள் எதுக்கு எழுதி வச்சாங்க? நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே எழுதி வச்சாங்க. ஆனால் அது உனக்கு புரியல. புரியாதால நீ 4 பேர்கிட்ட சொல்ல முடியல. எனக்கு புரிஞ்சது சொல்லின்னுக்கிறேன். அதை பார்த்து நீ ஏன் வயிறு எறிகிற? சொல்லு. ஞானம்ன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீ மட்டும் தெரிஞ்சுக்கணுமா? நீ மட்டும் வாழணுமா கடவுள்கிட்ட? மற்றவங்களாம் வாழ வேண்டாவா? சொல்லு. ராமானுஜர் திருக்கோட்டி நம்பிக்கிட்ட உபதேசம் போய் வாங்குறாரு. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி எனக்கு சொல்லு, அந்த உபதேசத்தை பண்ணு அப்படின்னு ராமானுஜர் சொல்கிறார். திருக்கோட்டி நம்பி சொல்கிறாரு, உனக்கு அதெல்லாம் வானா, நீ போடாப்பான்னு தெத்திடுறாரு. 1 முறை 2 முறை 3 முறையும் போய் நிற்கிறாரு அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், இவன்னா சனி விடவே மாட்டேன்றானே அப்படின்ட்டு அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. யாருக்கு? ராமானுஜருக்கு. இன்றைக்கி 1000 வருஷம் ஆச்சு ராமானுஜர் வாழ்ந்தார். அந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை அவருக்கு சொன்ன உடனே அவர் தெரிஞ்சுக்கணுன்னு அவர் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? ஸ்ரீபெரும்புதூர் கோபுரத்து மேலே ஏறிக்கின்னு உலக மக்களை கூப்பிடுறாரு. எல்லா மக்களும் வாங்க, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அவர் கூடக்கிறவர் சொல்கிறாரு, குரு உனக்கு என்ன சொன்னார்? யாருக்குமே நீ சொல்லக்கூடாது, சொன்னால் உன் தலை வெடிச்சு போடுன்னு சொன்னார். நீ உலகத்துக்கு சொல்றியே அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் சொல்கிறாரு, உலகமே சொர்க்கத்துக்கு போட்டோம், நான் ஒண்டி நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்றார். அவன் தான் மகான். அவன் தான்மா மகான். உலகம் வாழணும், தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல நினச்சாம்பார். அவன் தான் மகான். ஆனால் உலகத்துக்கு எதுவுமே தெரியக்கூடாது, நான் மட்டும் அறிவாளி ஆகணும், நான் மட்டும் வாழணும், முட்டாள், சுயநலவாதி இல்லையா? அதனால தான் மகான்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து சொல்லிக்கணும் இருக்கிறேன். என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நான் யாருக்கும் கட்டுப்படுறவனும் கிடையாது, கடவுளை தவிர. அதனால் உண்மை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்லிங்க இல்லையா? வள்ளுவர் சொல்கிறாரு,
வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும். ஒரு துன்பம் உனக்கு வரப்போகுது, வரத்துக்கு முன்னே உன்னை காப்பாற்றுது இல்லையா? இதுவும் அவர் சொல்லிட்டு போனார். இது சொல்கிறதுக்கு அவர் ஒன்று என்ன தெரியாதா? அவர் அதை சொல்லலை. இதை தான் புரிஞ்சுக்கணும். ஒரு பஸ்ஸில் போய் ஏற போகிற, சாமி பஸ்ஸை கவுப்பியா நேராக சேர்ப்பேன்னு கேட்டு இருக்கேன் டிரைவர்கிட்ட. இது சரி ஏறிக்கின்னு பிறகு கவுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? வருமானு காப்பியா சொல்லு. ஃப்ளைட்டில் ஏறிக்கிறான், கொஞ்சன்னு வந்து இறங்கிடலாம் 2 ஹவரில் நீட்டு இங்கிலாந்துலேருந்து. ஃப்ளைட்டில் ஏறும்போது சொல்லுவா, கேட்பாரா ஃப்ளைட் டிரைவரை போய், சாமி போவையா நேரம் மேலே கொளுத்திடுவியான்ட்டு? இது வருமானு காவாதவனா? அது இல்லை. மகான் சொன்ன மனிதன் கிடையாது. வள்ளுவன் வந்து மனிதன் கிடையாது, ஒரு மகான். வள்ளுவன் சொல்கிறான், டேய் நீ பிறந்தது உலகத்தில் நிஜம், அதே நேரத்தில் இதை பொய்ன்னு நீ முன்னால் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் நீ போகிறதும் நிஜம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இறைவனை பொடி, இல்லைன்னா வைக்கா போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாயிடும் உன் வாழ்க்கை. அதனால் சொல்கிறார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமே இல்லையா? சரி, இறைவனை எப்படி கொண்டாடணும்? உன் இதயத்தில் வைடாங்க. அதனால் சொல்கிறார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால், நிலை மிசை ஏகினால் நீடு உன் புகழ் மறையவே மறையாத. இறைவன் உன் இதயத்தில் உட்காந்துட்டாங்கன்னா உன் புகழை யாராலையும் மறைக்க முடியாது. நீ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நீ நிரந்தரமாக வாழ்வ. ஆனால் இறைவன் வரலன்னா உன் குடும்பமே ஒன்று நினைவு வச்சு கதறான்ட்டான். வாழ்க்கை அப்படி நடத்தணும், அதுதான் வாழ்க்கை. சுயநலம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உண்டு. சுயநலம் இல்லாத ஒரு ஜீவராசியே கிடையாது, மனிதனே கிடையாது, கடவுளே கிடையாது. ஆனால் அந்த சுயநலம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சுயநலத்தில் பொதுநலமாக இருக்கணும், பொதுநலத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது. இதை தான் தவறுன்னு சொல்லுவேன் நான், இல்லையா? அப்படி வாழ்ந்து அதான் வாழ்க்கை. சொல்லுமா. என்னோட கொஸ்டின் என்ன தெரியுமா, இப்போ திருவள்ளுவர் வந்து உலக மகான்கள ஒரு ஆளா நீங்க சொல்றீங்க இல்லையா? அவர் எழுதின எல்லா மகான்கள் வந்துட்டு மனிதர்களை காயப்படுத்துவாங்க. யாரையுமே காயப்படுத்தலம்மா. இப்போ உன் குழந்தை இருக்குது, உன் குழந்தைய நீ காயப்படுத்துவியா? ஆனால் அது படிக்கலைன்னா போய் ஸ்கூலுக்கு போக மாட்டேனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சரி, திட்டியும் போலன்னா என்ன பண்ணுவேன்? நீ அம்மா வந்து காயப்படுத்தலம்மா சொல்லு. மகான்கள் தாய் மாதிரி உன்னை திருத்துற வரைக்கும், உனக்கு சொல்கிற வரைக்கும் சொல்லி பார்க்குறான். நீ திருந்தவே இல்லைன்னா உன்னை திட்டியாவது பார்க்குறான். அப்போவாது திருந்தியான்னு. நீ திருந்தனால அவனுக்கு பயன் இல்லை, திருந்தனால அவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் நீ நல்லா வாழணுமே நினச்சி திட்டுறான் உன்னை. நீ அதை புரிஞ்சுக்கணும். என்னோட கொஸ்டின் என்னன்னா, திருவள்ளுவர் எழுதிய ஒரு குறள்ல வந்துட்டு ஒரு சில பேரை காயப்படுத்துற மாதிரி ஒரு குறள் இருக்கு இல்லையா? நிறைய இருக்குமா. எல்லா மகான்களும் இருக்குது, ஒரு சிலர் இல்லை, எல்லா மகான்களும் இருக்குது. சிவவாய்க்கர் சொல்கிறாரு, என்னடா பொண்டாட்டி ரோட்டில் போனால் யாரும் என் பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது, யாரும் என் பொண்டாட்டி இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா தோட்டி கையில் இருக்கும்போது உன் பொண்டாட்டியை கொடுத்துட்டு வரையாதான்றான். இவ்வளோ பாதுகாத்திய, ஆனால் செத்த உடனே தோட்டி கையில் இல்லை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் எப்படா எங்கடா போச்சு உன் பொண்டாட்டின்னு கேட்குறான். திட்டுற மாதிரி இல்லையா? அது எல்லா மகானும் திட்டுறான், எல்லா மகானும் அறிவுரை சொல்கிறான். ஒரு தாயின் தகப்பன ஒரு குழந்தை எப்படி வளரணும்னு ஆசைப்படுறானோ அந்த மாதிரி மகான்கள் இந்த மக்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான். இதை நமக்கு பாதகமாகுதுன்னு தவறுன்னு சொல்லக்கூடாது, நமக்கு சாதகமாகுதெல்லாம் நல்லதுன்னு சொல்லக்கூடாது. மகான் சொல்கிறதுல எந்த தவறே இருக்காது. அவன் தவறு இருந்தால் மகானாக இருக்க மாட்டான், இல்லையா? 3 விதமாக பிரித்து எழுதணும். உலகத்தில் எவனும் இது வரைக்கும் தோன்றவே இல்லை, இல்லை? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்ட்டு 3 விதமாக மனிதர்களை பிரித்து மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துக்கிறான். தாயின் தந்தைக்கு மகன் என்ன செய்யணும், மகனுக்கு என்ன செய்யணும், இந்த நாட்டு மன்னனுக்கு மக்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு மன்னன் என்ன, எந்த பைபிளில் எழுதிக்குது, எந்த பகவத்கீதையில் எழுதிக்குது, எந்த குரானில் எழுதிக்குது சொல்லுமா? அதனால தான் அது பொதுமறைன்றோம். அது எந்த ஜாதியும் குறிப்பிடல, எந்த மதத்தையும் அங்கே குறிப்பிடலை. கடவுளை குறிப்பிடாமல் இல்லை, கடவுளை குறிப்பிடுறாரு. 10 பாடல்லையும் முதல் பாடலில் கடவுளை குறிப்பிடுறாரு. அவங்க அம்மாவனுடைய பேர் ஆதி, அவங்க அப்பாவனுடைய பேர் பகவான். என்ன பேர்? பகவான். அந்த பகவான்ன்றது இவருக்கு அம்மாவும் தெரியாது, அப்பாவும் தெரியாது.
ஏன்னா அனாதையை பெற்று போட்டு போய் மகான்களினுடைய நிலை எப்படின்னா, இந்த ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஒன்றும் தெரியாது, படிச்சிட்டிங்கன்னா. இப்போ ஒரு தாய் ஒரு கணவங்கிட்ட ஒரு மனைவி கர்ப்பம் அடைஞ்சால்னா 10 மாதம் குழந்தைய காத்து வச்சுக்கணும் இல்லையா? ஒரு மகான் ஒரு நாள் போனோன்னா அது ஒரு ராத்திரியே தங்காது, அப்போவே குழந்தையா பிறந்துடும். என்ன கேள்வி கேட்டாங்க, இது எப்படி நியாயம் அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது சொல்லுமா? இந்த கேள்விக்கு பதிலை எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது புரிகிற மாதிரி? நான் சொன்னேன், கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கோழி அடகாக்க முட்டை வைப்பாங்க. 21 நாள் அடகாத்து தான் அது குஞ்சு பொரிக்கும் இல்லையா? இது இயற்கை. செயற்கை ட்ரேயில் முட்டைங்களை அடிக்கிட்டு அப்படி பிரெட்டு கடியில் விடுற மாதிரி விட்ட தன்னை குஞ்சுங்க வந்துடும். காரணம் என்ன? 21 நாள் அந்த சூட்டை எப்படி அந்த கோழி கொடுக்குமோ அந்த வெப்பத்தை டிகிரியில் அளவு வச்சு இங்கே குஞ்சு பொரிச்சு எடுத்துடுறான். இதை தான் மகான்கள் பெற்றது குழந்தை. 10 மாதத்துக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அந்த சூட்டை ஒரு நாள்லேயே பெற்று எடுத்துட்டான் அந்த தாய். அப்படி பிறந்தத்தான் அவ்வை, அப்படி பிறந்தத்தான் திருவள்ளுவர். அதனால் தாயும் தகப்பனும் தெரியாது. ஒன்று இப்படி பாடுறான் அது அந்த ஒரு, எங்கள் அம்மா பேர் ஆதி, எங்கள் அப்பா பேர் பகவான். அதனால் ஆதி முதல் என்னது அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டார். அம்மாவையும் அப்பாவையும் அங்கே சேர்த்துட்டாரு. அதே நேரத்தில் ஆதின்னா நாதமும் ஜோதியும் ஆதி, அதுவும் சேர்த்துட்டாருங்க. அப்போ கடவுளை பற்றி பாடிட்டாருல்லங்க இல்லை? அடுத்த பாட்டில் சொல்கிறாரு, அது இல்லைம்மா, இன்னொரு பையன், நீ கட்டுறதுனால மற்றவனுக்கு சொல்லலைன்னா நீ கற்றுக்கினே பூரா இல்லை முட்டாள்றா நீன்றாரு இல்லையா? அதனால் நான் கற்றுக்காமையே கத்தின்னு கிடக்கிறேன். அது போட்டோம். இன்னொன்று சொல்கிறாரு, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவன் அடி சேரார். அப்போ கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே மதத்தை சொல்லலை, இந்த மதம் அந்த மதம் சொல்லலை, கடவுள் பொதுவானவன் சொல்லிட்டார். இந்த வாழ்க்கை பெருங்கடலில் நீந்தாதவன் இறைவனை கிட்ட போக மாட்டான்டா. அது என்ன கடல்? அவர் குளத்தை சொல்லியிருக்கலாம், ஒரு குட்டையை சொல்லிக்கலாம், ஒரு கிணத்தை சொல்லிக்கலாம், ஏன் கடலை சொன்னோம்? நம்ம யோசிக்கணும். இல்லை சாமி, அது அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கினாங்க. அதுதான் சாமி. அம்பத்தூர்லேருந்து ஒருத்தர் திருக்குறள் டெய்லி ஒரு திருக்குறள்னு ஒரு இது போடுறாராம், ஒரு சேனல் வச்சுக்கிறாராம். அவர் நம்ம விளக்கத்தெல்லாம் கேட்டுட்டு, சாமி நான் வீட்டுக்கு வரேன், கொஞ்சம் திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஒரு திருக்குறள்னு போடுறோம் சாமி. நான் எப்பா 4 பாட்டு நான் சொன்னேன்னு பெரிய அறிவாளின்னு என்ன நினச்சிக்காதீங்க, எனக்கு அவ்வளோலாம் தெரியாது சாமின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நான். ஏன் சொல்கிறேன்னா, உண்மையை நம்ம புரியணும். கடல்ன்றது வயிறு, இந்த மூச்சு உருவாகிற இடம் வயிறு. இந்த மூக்குக்கும் மூச்சு வயிற்றுக்கும் போய்கின்னு வந்துக்கின்னு இருந்ததுன்னா மூச்சு, மனிதன் கடவுளை அறிய முடியாதுடா. இதை கடந்து மடைமாறின்னு பேர். அது முதுகு தண்டு வழியாக போச்சுன்னு சொன்னால் நீ கடவுளை அறியலான்றார். அதனால் சொல்கிற, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தால் இறைவன் அடி சேரா, போக முடியாதுடா. இதை மாற்றிக்கடா, கடந்துடுறா, இதை கடந்தா கடவுள்கிட்ட போகலான்டான்றார் இல்லையா? அப்போது நம்ம இதை கடக்க வழி பார்க்கணும். இதை திருமூலர் சொல்கிறாரு, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதிக்கும் குறியதோ. அடப்பா, இதை நல்லா ஏற்றி இறக்கி நீ கடவுள்கிட்ட போய் சேர்ந்து ஏமா வந்தால் ஒரே உதவிக்கலாம் மாட்டாடி. ஆனால் இந்த மூச்சை இங்கே உலகத்திலேயே விட்டு செத்துக்குனுக்கிறியாடா, எமங்கிட்ட பலியாவறியாடான்றார் இல்லையா? இதை சிவவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். நீள வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர். பெரிய வீடு கட்டிட்டப்பா, காற்று கூட நுழைய முடியாத அளவு கதவு போட்டு வச்சுக்கிறேன், பெரிய பெரிய கதவு போட்டு வச்சுட்டேன். அதனால் சொல்கிறார், நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், காலன் வந்து நின்ற போது கை பசந்தி நின்றீரு. இதெல்லாம் பண்ணி யமனை எப்படி அடிக்கணும்னு கற்றுக்கலையடா நீ அப்படின்ற இல்லையா? அப்போ எப்படி கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. ஓட முள்ள போது ஓடி உலாவலாம், ஓட முள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம்.
ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதை அனாதையேன்னாரு. இந்த உடல் ஓடம்ட்டாரு. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நீ ஓடி ஒலாவலாண்டா. இந்த உடலை வச்சுக்கினே நீ உறுதி பண்ணிக்கணும்டா. இந்த உடலை வச்சு நீ உறுதி பண்ணிக்கலன்னா உடல் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அனாதையாக போடுவிடா நீ அப்படின்ட்டார். அப்போது அது ஏன் ஆடு கோலுன்னு அதுக்கு போய் அனாதைன்னு சொல்லிட்டு போயிடலாமே இல்லை. ஆடுன்னா மூச்சு ஆடுது, கோலுன்னா நிகழமானது இல்லையா? இவ்வளோ பொருள் இருக்குதுமா. சும்மா இல்லை, மகன்கள் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு போகல, நம்ம வாழத்துக்கு பேசிட்டு போய்க்கிறாங்க. ஆனால் நமக்கு அது புரியல இல்லையா? கடவுளில் வழிபாடு எப்படி கூட்டமாக இந்த மாதிரி கூடி வழிபட முடியுமான்னு பண்ண முடியாதுதான். ஏன்னா இந்த மனமே ஒரு குரங்கு, யாரும் இல்லாமே திரும்பி திரும்பி பார்ப்போம். 100 பேர் இருந்தால் சும்மா இருப்போமா சொல்லு? அப்போ கடவுள் மேலே நாட்டம் போகாது. அப்போ எப்படிப்பா கடவுளை தனித்து கும்பிட்றான், மூச்சை அடைக்கி கும்பிட்றான்றான். அதனால் சொல்கிறான் அழகனி சித்தர், முத்து முகமடியோ முற்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ்பரட்டி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனேன்னா. கடவுளை யாரும் இல்லாத நேரத்தில் அத்தை அடக்குடான்னா இவன் மாமியார்கிட்ட கட்டையத்துன்னு போகிறான் அடக்கிறதுக்கு. மூச்சு அடக்குதான்னா. ஏன்னா கடவுளுன்றதே மூச்சுமா, ஜாதி இல்லை மதம் இல்லாத உயிருமா. அதை உணர்ந்தாதம்மா கடவுளை பற்றி தெரியும், உணராத கடவுளை பற்றி தெரியாது இல்லையா? இவ்வளோ சிக்கல்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கிடுறோம், இதனால் என்ன பயன்? இதை தான் முதல்ல நீ உட்காரத்துக்கு முன்னாடியே பதிலே சொல்லிட்டு நம்ம அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுங்க. அடையாளமே கிடையாதும்மா. அடையாளம்னு நீ உனக்கு அறியாமையில் சொல்லினுங்கிற. கிறிஸ்டின் இருந்தால் சிலுவை போட்டுன்னுப்பான், அதை மதத்துக்கு அடையாளம். இந்துவாக இருந்ததுன்னா இந்துவில் சிவகோத்திரமாக இருந்தால் பட்டை போட்டுப்பான், ஓ இவர் சிவகோத்திரத்தை சார்ந்தவர். இந்துவாக இருந்ததுன்னா நாமம் போட்டுப்பான், ஓ இவர் விஷ்ணுவை சார்ந்தவர். இந்துவாக இருந்தால் பெருசாக நிலா போட்டு மாதிரி குங்கம் வச்சுப்பார், ஓ இவர் அம்மன் பக்தர். இதுக்காக வைக்கிறான். மூடனுங்க மாதிரி இல்லையா இது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது? முஸ்லீமாக இருந்தால் தொப்பி போட்டுக்கணும், கிறிஸ்துவனாக இருந்தால் தாடி மீசை ரெண்டையும் எடுக்கணும், முஸ்லீமாக இருந்தால் மீசை மட்டும் எடுக்கணும், தாடி விட்டுக்கணும். இது என்னடா மதம்? என்ன மதம் இது? மனிதன் தானடா நீ. உன்னை விட உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குதுடா, அது மதத்தில் தேடுறது, மனசில் தேடுறா இல்லையா? இங்கே வந்து இறைவன், அதுதான் சொன்னேன், ஒரு கை ஜான் அளவில் தான் இறைவன் இருக்கிறான். நீ உலகமெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை, உன் கையளவில் ஒரு ஜான் அளவில் உங்கள்கிட்டவே கடவுள் இருக்கிறான். அந்த ஜான் அளவில் இருக்கிற இடம் இது. அதனால தான் சொன்னான் அகஸ்தியர், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம். இறைவனை பார்க்கறது ஊரெல்லாம் திரிஞ்சு தேடுறது இல்லைடா, அது ரகசியம்டா. சூட்சம்னா ரகசியம். அதனால் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உன் மனசே திரும்ப இங்கே சேர்த்துட்டீங்கன்னா அதுதான்டா மோட்சத்துக்கு வழி. ஊரெல்லாம் திரியிறது இல்லைடா அப்படின்னு. அப்போது இந்த மோட்ச வீட்டில் பொட்டு வைக்கிறதோ திருநீறிடுறதோ நாமம் போடுறதோ, அதை இப்போ நான் உன்னை தொட்டால் தானே உணர்வு வரும், தொடாமல் நான் பேசின உணர்வு வருமா? அந்த உணர்வை இந்த இடத்துல உண்டாக்கிக்கிறான்னு. இது சராசரி மனுஷனுக்கு. ஆனால் யோகத்தில் வரவனுக்கு அது உண்டாக்க வேணும், அது தானாகவே உணர்வு அங்கே வந்துடும். வந்துக்குதா இல்லையா சாமி உங்களுக்கெல்லாம் இல்லையா? அந்த உணர்வு எங்கே வருதோ இவன் நினைவு அங்கே போகுது. அப்போது இவன் எதோட உறவாடினுங்கிறான்? இவன் உணர்வோட உறவாடுறான். இவன் உணர்வு எதோட உறவாடுது? இறைவனோட உறவாடுது. அதான் தெய்வ வழிபாடு. இப்படி இருக்கணும். இங்க பொட்டு வச்சாக்க வந்து செய்வனை இதெல்லாம் வந்து தீண்டாது அண்டாது அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கு உண்டு. அது உண்மையா? புலிவின் தெரியுது, பொய் சொல்லியும் தெரியுது, ஏமாத்திக்கும் தெரியுது. இங்கே பொட்டு வச்சிங்கன்னா சூனியம் எங்கேருந்து வைப்பான், எவன் வைப்பான்? இங்கே பொட்டு வச்சிங்கன்னா பில்லி எவன் பண்ணுவான் சொல்லுமா? இதெல்லாம் வந்து இந்த ஏமாத்துகிற விஷயம்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம நல்ல விஷயத்தை உலகத்துக்கு சொல்லணும். பயமற்ற வாழ்க்கை வாழ பேசணும். நம்ம தெளிவான அறிவு தெளியறதுக்கு பேசணும் நம்ம. அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இது வேணும், பெரிய விஷயமா பேசணும்.
குலதெய்வ வழிபாடு அப்படின்னு அது ரொம்ப சிறப்பா சொல்றாங்களே சுவாமி. அது வந்து கண்டிப்பா நீங்க பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சில பேர் பண்ணவங்களாம் கூட வந்துட்டு ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணும் செத்தே போயிடுறான். குலதெய்வ வழிபாடு பண்ணாதும் இருக்கிறான். குலதெய்வம்ன்றது என்னது? குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். அது என்ன தெய்வம் அது? அது நிறைய தெய்வங்கள் பார்த்துக்கோ. ஒருத்தனுக்கு முனேஸ்வரன் இருக்குது, ஒருத்தனுக்கு காட்டேரி இருக்குது, ஒருத்தனுக்கு கன்னி பொண்ணு இருக்குது, ஒருத்தனுக்கு இசுகி இருக்குது. இல்லை இத்தினி உன்னை காப்பாற்றினுக்குது. கடவுள் ஒன்றுடான்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் நீ இல்லைன்னா குலதெய்வமும் இல்லை, கோத்திர தெய்வமும் இல்லையே. குலதெய்வம் உன்னை சாபாவத்தை காப்பாற்றுமா? சொல்லுமா. நான் எத்தனை முறை சொல்கிறேன், விதி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எந்த குலதெய்வமும் கோத்திர தெய்வமும் கிடையாது. முனேஸ்வரன் ஒன்று செத்து போனவன் தான் முனேஸ்வரன். காட்டேரின்றது குழந்தை பிறக்க முடியாத தீட்டோட சாகுது பாரு, அதான் காட்டேரி. கன்னின்றது கல்யாணம் ஆகாத செத்து போகிறது. இதெல்லாம் திருப்பி பிறப்பு எடுத்த பிறகு எங்கே அங்கே காட்டேரி உட்காந்துங்குது, முனேஸ்வரன் உட்காந்துங்குது. ஏமாளித்தனம். இதை தான் மூட நம்பிக்கைன்றது. எதை நம்பணுமோ அதை விட்டுட்டு நம்பக்கூடாததை நம்பியும் திரியிடுவேன் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? நான் பல முறை சொல்கிறேன், நீ எதையுமே நம்பாத, உன்னை நம்ப சிறப்பாக இருக்கும். உன்னை நம்பாத மற்றதெல்லாம் நம்பினா ஏமாந்து போயிடுவேன்னு சொல்கிறேன் இல்லையா? அதனால் உங்களை நம்புங்க. ஆத்மானம் சாமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சாமி. எல்லாருக்கும் ஆத்மானுக்கும். என் பேர் தங்கமணி, காட்பாடியிலேருந்து வரேன். 21 ஜூலைலேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன். ஐயா இந்த சில கேள்விகளை கேட்கலான்ட்டு. சொல்லுங்கள் சார். ஐயா நம்ம அப்பா வந்து, நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன், ஏன்னா என்னை காப்பாற்றுறது அவர் தான். குருவை விட அப்பாவாக நான் நினைக்கிறேன் அவர். எனக்கு நான் ஒரு அனாதை, நான் அப்பாவாக நினைக்கிறேன் அவரை. அப்பா சொல்லியிருக்காரு, தியானம் பண்ணும்போது நீ தனித்து பண்ணும்போது நிர்வாணமாக பண்ணு, ஏன்னா துணி சிலது அசைஞ்சா கூட தியானம் வந்து கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த போகர் அதே முகன் என்ற குறிப்பில் அவர் படிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, துணியை நீ நிர்வாணமாக பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, மனசை நிர்வாணமாக பண்ணுன்றாரு. எனக்கு இது புரியாத புதிராக இருக்குது இது படிக்கும் போது. அதுக்கு விளக்கம் போட்டீங்களா? நல்லா 2 பேருமே சொல்கிறது ஒரே விஷயம்தான் சாமி, நிர்வாணமாக இருக்கணும். எப்படி தொடங்கிறது? இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய், இல்லை நம்மக்கிட்ட கூட, எப்போ மனசெல்லாம் நிர்வாணப்படுத்திருப்பா அப்படின்னு சொன்னால் புரியுமா? விஷயமே என்னன்னே தெரியாது. ஏன்னா மனமே என்னன்னு தெரியாது. இப்போ தான் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை மனசு 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 பேசுகிறவங்கள மனசோட பலம் எது, பலவீனம் எது, அதோட ஆட்ட பாட்டம்லாம் எப்படி இருக்குன்றது இந்த வயசில் தான் தெரிஞ்சுது. அதுவும் இப்படிலாம் பாடம் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம புத்திக்கே வருது. அப்போ எதுவுமே தெரியாத மனுஷனுக்கு இதை சொன்னால் புரியுமா? புரியாது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க பெரியவங்க, ரமணர் இருந்தார். சாமி நீங்கள் வந்து எல்லாத்தையும் உணர்ந்துட்டீங்க, உன்னையே நீ அறின்னு சொல்கிறீங்க, யாருக்கிட்டையும் போகாத, உக்காஞ்சின்னு நான் யார் நான் யார் நான் யாருன்றத கேள்விக்கான விடையை மட்டும் தேடு, நீ விமோச்சனம் அடைவ, உனக்கு ஞானம் வரும்ன்றாரு. நீங்கள் ஆடையை கட்டின்னுக்கிறீங்க, இந்த ஆடை அவசியமா, இந்த கோமனம் அவசியமான்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, டேய் எனக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது, நான் யாருன்ற உண்மையை நான் அறிஞ்சிட்டேன். அறிஞ்சதுக்கப்புறம் இந்த உடல் நான் இல்லைன்ற நிலைக்கு நான் போயிட்டேன். ஆனாலும் இந்த உடலை மறைக்கிறேன்னு காரணம் என்ன? ஒரு சாதாரண மனுஷன் மகானை எப்போ மாறுவாங்க? நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் பரிபூர்ணமான ஆன்மான்னு யார் உணர்ந்தாங்களோ அவங்க தானே மகானு. தான் ஆன்மான்னு உணர்ந்தவங்களுக்கு இங்கே மறைக்கிறதுக்கு எதுக்கு வேலை? மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் ரமணர் மறைச்சுனுக்கிறார். தன்னை உணர்ந்த ஞானத்தை அடைஞ்ச இந்த மகானு இப்போ தன்னுடைய இதுவை மறைக்க வேண்டிய வேலை என்ன? அப்போ சொல்கிறாரு, இந்த ஆடையை நான் ஏன் கட்டுறேன்னா எனக்காக கட்டலப்பா, இந்த ஊருக்காக கட்டினுக்கிறேன். என் நிலை வேற, ஆனால் வரவங்க நிலை வேற. வரவங்களுக்காக கட்டுறேனே தவிர எனக்காக நான் இந்த ஆடையை கட்ட வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா நான் இந்த உடலும் அல்ல, இந்த மனமும் அல்ல.
புரியுதுங்களா? அப்போ உடலோட மனசோடு இருக்கிறவன் ஆடையை கட்ட வேண்டிய வேலை இருக்குது. அப்போ முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? பாடம் பண்ணுற முதல்ல எப்படி இருக்கணும்? இந்த உடலை மூடி இருக்கக்கூடிய அந்த ஆடையை அமைச்சு உன் முதல்ல நிர்வாணம் பண்ணுறப்பா. இந்த உடல் நிர்வாணம் பார்த்தா இதில் கவர்ச்சியே இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கப்பா. உடலை மறைக்க மறைக்க தான் அதில் கவர்ச்சி ஜாஸ்தி. மறைக்கலன்னா அதில் எந்த கவர்ச்சியுமே இருக்காது. அப்போ அங்கே என்ன வரும்? அந்த உடல் மேலேயே முதல்ல வெறுப்பு வந்துடும். தாய் இந்த உடல் தான், இந்த உடல் இருந்தால் தான் நான் இன்பத்தை அனுபவிக்கேன் அப்படின்ற ஆசை முதல்ல அறுபடும். அதுக்கு முதல்ல நீ என்ன பண்ண? இந்த உடலை முதல்ல நிர்வாணமாக்கி பாடத்தை பண்ணனா உன் மனமும் ஒரு நாள் நிர்வாணமாகும். அப்போ எங்கே தொடங்கணும்? முதல்ல வெளியேருந்து தான் தொடங்கணும். அப்புறம் தான் நீ உள்ளே போக முடியும். புரியுதுங்களா? உள்ளே போனதுக்கப்புறம் உன் மனம் நிர்வாணம் ஆகிடும். மனம் நிர்வாணமான எல்லா மனுஷனும் மகானா மாறி நிற்பாங்க. அப்போ அகத்தியர் சொன்னது மகானோட பரிபக்குவம் இல்லை. ஐயா சொன்னது மகானா இங்கே வந்துருக்குறான், சாதாரண மனுஷன் வந்துருக்குறான். அப்போ எங்கே தொடங்கணும்? நம்ம இந்த ஆடையிலேருந்து தொடங்கி உள்ளே போய் ஆன்மாவில் போய் சேரணுன்றதுக்காக தான் ஐயா முதல்ல இப்படி பண்ணுப்பா, அதோட முடிவான நிலை ஆன்மாவுக்கு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் சார் சிறந்த விளக்கம் சாமி. ஒரு கேள்வி, இப்போ விதியை வென்றவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு அப்பா பல தடவை சொல்லியிருக்காரு. ஆமாம். இப்போ ஒரு கெட்டவன் என்னையே வச்சுங்க, நான் ஒரு ரொம்ப கெட்டவன், திடீர்னு பரவாயில்ல சாமி. இங்கே வந்தவங்க எல்லாம் ஐயா கிட்ட சொன்னாங்க, சாமி நான் ரொம்ப நல்லவன் சாமி, ஆனால் எனக்கு தான் கஷ்டமா இருக்குது. எப்பா நீ நல்லவன் நீ சொல்லக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவாங்க. சொல்லி ஆனால் முதல்ல நான் ரொம்ப கெட்டவன்பா. சொல்லுங்க சாமி. நான் ஒரு கெட்டவன், திடீர்னு இன்னும் யூடியூப் பார்த்தேன், வந்தேன், ஏதோ சரி வரும்போது சொன்னாரு, டே காலி சட்டியோட வந்துடா பாதி, முதலே வந்திருந்தாலும் பரவாயில்ல, சரி உன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் ஓடு, என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன், எந்த ஜென்மத்திலேயாவது ஒன்று, சரி செஞ்சுன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை கெடுக்கிறதுக்கு பல விதத்தில் வருது. அதுலேருந்து இந்த தெய்வீக கலையை கற்று ஒழுங்காக பண்ணுறவங்க தப்பிச்சுக்குவானா இல்லை விதியில் போய் மாட்டிக்குவானா? முதல்ல எதை செஞ்சாலும் அதுக்கான பலனை எதிர்பார்க்கறத ஃபஸ்ட்டு நிறுத்தணும். ஞானம்னா என்ன? ஒரு வேலை செய்கிறோம், எதுக்காக வேலை செய்கிறோம்? 30 நாள் உழைச்சா 1ஆம் தேதி முதலாளி சம்பளம் கொடுப்பாரு. அவர் கொடுக்காம போயிட்டா உழைப்போம்மா 30 நாள் போகவே மாட்டோம், திரும்பி தலை வச்சு படுக்க மாட்டோம். அப்போது இகலோக வாழ்க்கையில் பலன் வேணும். இறைவனோட பாதையில் போகும்போது உன் கடமையை நீ செய்யணுமே தவிர பலனை எதிர்பார்க்கக்கூடாது. எந்த வாழ்க்கையில்? இகலோக வாழ்க்கையில் பலன் வேணும், இல்லைன்னா வாழ்க்கை நடத்த முடியாது. ஆனால் பரலோக வாழ்க்கை அக வாழ்க்கையில் போகும்போது நீ எந்த பலனும் எதிர்பார்க்கக்கூடாது. உன் கடமை என்னவோ அதை மட்டும் செய்யணும். அந்த உணர்வோடு பண்ணக்கூடிய பாடம் பண்ணக்கூடிய எல்லாரும் ஒரு நாள் விதியை வென்றுட்டு ஊருக்கு சாட்சியாக இருப்பாங்க. புரியுதுங்களா? பலனை எதிர்பார்த்துக்கினே சாமி இன்னைக்கு பாடம் பண்ணிட்டேன், எதுவுமே தெரியல, எதுவுமே தெரிஞ்சது தெரியலன்றதுக்கு நாம யாரு? உழைக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட கடமை. உன்னோட உழைப்பு உண்மையாக இருந்தால் நமக்கு மேலே ஒரு முதலாளி காத்துனுக்கிறாரு. உன் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஊதியத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? குருநாதர். உழைக்க வேண்டியதை நீ உழைச்சா கொடுக்க வேண்டிய பலன் தானாக வரும். பலனை எதிர்பார்த்து உழைச்சுன்னு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் பாடமும் வராது, பலனும் வராது. புரியுதுங்களா? அப்போ எந்த இடத்துல எப்படி இருக்கணுன்ற தெளிவு முதல்ல இருந்துக்குன்னு உழைக்க ஆரம்பிக்கணும் சாமி. உழைக்க ஆரம்பித்தா பலன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது கிடைச்சே தீரும். சரிங்களா? எதிர்பார்க்க வேணாம் சாமி. எதிர்பார்ப்பை முதல்ல நிறுத்துறது தான் ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிப்படையே. துன்பம் எங்கேருந்து வரும்? அது வருமா இது வருமானு ஓட 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 நிழல் மாதிரி துன்பமும் துரத்திக்கினே இருக்கும். நீ வேணான்னு நிறுத்திடு. விவேகானந்தர் போனாராம் ஒரு நாட்டுக்கு. போகும்போது நான் வந்து ஒரு மாடு துரத்துது. அந்த மாடு நல்லா வாட சாட்டமாக கும்பலாம் செய்வி குத்தனா குடல் கிழிஞ்சிற அளவுக்கு தெத்தின்னு வருது. இவர் ஓடுறாரே பின்னாடி தெத்தினே வருது. அப்போது அவருக்கு உள்ளே இருந்து ஒரு குரல் ஒலிக்குது, ஏய் ஓடுறதை நிறுத்தி திரும்பி பாடுறான்றது. ஓடாத நில்லு, நின்னது மட்டும் இல்லை திரும்பி பாரு அப்படின்றது. அவரும் அதே பண்ண அந்த குரலை கேட்டு ஓடாமல் நிறுத்தி அந்த மாட்டை திரும்பி பார்க்கும்போது இது வரைக்கும் முட்டை வந்த மாடு இவரை பார்த்த உடனே விலகி ஓடுது. புரியுதுங்களா? இந்த ஞானம் வேணும்.
எதையுமே இது ஓனா அது கிடைக்கவே கிடைக்காது. தேடுறதை முதல்ல நிறுத்திட்டு தேடல் எப்போ நிற்குதோ அப்போ நீ கேட்காத எல்லா விஷயம் உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? வேட்கையை விடுறது மட்டும்தான் முதல் வேலை. ஒரு அப்பியாசிக்கு அறிகுறி தகுதி என்ன வேணும்னா இது வேணும் அது வேணும்னு இங்கே எவ்வளோ வாழ்ற மட்டும் ஆசையில் அலையிறவங்க இல்லை. பாடம் பண்ணுறவங்கள கூட இந்த நிலை வேணும் அந்த நிலை வேணும்னு தேடினால் கூட ஆசையில் அலையிறதுக்கு சமம். ஏதோ ஊரில் இருக்கிறவங்க தான் ஆசையில் அலையிறது இல்லை. பாடம் பண்ணிங்கன்னா ஆசையில் அலையிறேன் சாமி, 3 பாடம் வாங்கிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஆசை தானே அது. அருமின் அருமின் ஆசை அருமின் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமின். எப்பா நீ ஈசனோட இருக்கிறன்னு ஆசையில் வச்சு நான் அலைஞ்சிட போறப்பா. பாடம் பண்ணும்போது யார் கூட இருக்கிறோம்? பொண்டாட்டி கூட வாங்குறோம், புள்ள கூட வாங்குறோம், யார் கூட இல்லையே, ஈசன் கூட இருக்கிறோம். அங்கே போய் பாடம் பண்ணுற இடத்துல எனக்கு அது வரல இது வரலன்னு கவலைப்பட்டா நீ யாரோட இருக்கிற? ஈசனை விட்டுட்டு ஆசையோட இருக்கிறோம். ஆசையோட பாடம் பண்ணால் பலன் கிடைக்குமா? கிடைக்காது. இந்த தெளிவு நமக்கு வருமா? வரணும். பாடம் பண்ணுறவங்களுக்கு இவ்வளவு தெளிவும் வந்தால் மட்டும்தான். ஐயா சொன்னது ஆசை அறிமீன் ஈசனோட இருப்பின்னு ஆசை அறிமீன் ஊருக்கு இருக்கிறவங்களும் சொல்லலை, பாடம் பண்ணக்கூடிய அப்பியாசியான ஒரு சீடருக்கு சொன்னார். ஆனால் சீடருக்கு நமக்கு புரியுமா? புரிஞ்சிருக்குமா சாமி? இந்த மாதிரி நம்ம யோசனை பண்ணோம். நாம் எப்பவுமே எதில் இருக்கிறவங்களே கை காட்டிக்கிறோம். ஐயா சொன்னது மொத்தமும் நமக்கு தான். சரிங்களா? ஆசை எந்த வடிவத்தில் வரும்னு நமக்கே தெரியாது. ஏதோ காசு பணம் தேடி வர்றது தான் ஆசை இல்லை சாமி. அடுத்து ஏதோ ஒன்று எதிர்பார்த்தாலே அதுவும் ஆசையில் போய் சேர்ந்துடும். ஆசை உள்ளவனுக்கு ஆன்மீகம் கை கூடவே கூடாது. புரியுதுங்களா? அப்போ முதல்ல ஒரு அப்பியாசி பாடம் பண்ணால் தர்ப்பணம், செத்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணும். எதை? நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை. எனக்கு இது வேணும் அது வேணுன்ற தேடலை. புத்தர் எதை விட்டார் சாமி? ஆசையை விட்டாரா? ஆசையை விட சொன்னார். ஏன் ஆசையை விட சொன்னார்? ஆசையை விட்டா நம்ம வாழ முடியுமா? அவர் அந்த ஆசையை விட சொல்லலை. டேப்பா நீ ஞானத்தை தேடி தான் போற, அந்த ஞானத்துக்கு மேலே நீ ஆசை வச்சிடாதப்பா, பற்று வைக்காத. பற்று வச்சா என்ன ஆகும்? உனக்கு கிடைச்சிச்சுன்னா நீ அனுபவிப்ப, கிடைக்கலன்னா உன் செயலில் தடுமாற்றம் வந்துடும். உன் செயலில் தடுமாற்றம் வந்ததுன்னா கடைசி வரைக்கும் ஞானம்ன்றது எட்டா கனியாகவே ஆகிடும். அப்போ நீ எது மேலே இருக்கிற ஆசையை விட்டணும்? நீ போகிற பாதையில் இருக்கிற ஆசையை முதல்ல விட்டுடுறாப்பா. அதோட முடிவு எதனா இருக்கட்டுமே. எனக்கு என்ன போச்சு, என்ன படித்தவன் இருக்கிறான் என்னை பார்த்துன்னு இருக்கிறதுக்கு அப்படின்னு நான் பாடத்தை மட்டும் பண்ணால் பலன் என்னை தேடி வரும். புரியுதுங்களா? விவேகானந்தர் பிச்சைக்காரன்லாம் சோறு இல்லையேன்னு ஊடு ஊடாப்ப கை தொட்டுறான். அம்மா கொஞ்சம் போடுங்க, ஐயா கொஞ்சம் போடுங்கன்னு தெருவா சுற்றுறான் சாமி பிச்சைக்காரன். ஏன் எதை தேடி போகிறான்? வயிற்று பசி அடக்க தேடி போகிறான். தேடி போகிறோன்னு கிடைக்கல, அதனால வீட்டு கதவெல்லாம் தட்டி பிச்சை எடுக்கிறான். விவேகானந்தர் ட்ரெயினில் போகிறாரு, காசு இல்லை, பசி, வயிற்ற கிள்ளுது, வேற வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கின்னு உக்காந்துக்கிறாரு. அப்போது ட்ரெயின் வந்து ஒரு ஒரு ஸ்டேஷனில் நிற்குது. நின்னா ஒன்று ஒருத்தன் என்ன பண்ணான், கடன்னு ஓடியாந்து கரெக்டாக ஒரு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி விவேகானந்தர்கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு போகிறான். இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏண்டாப்பா என் கையில் காசே இல்லை, ஆனால் பசி வயிற்ற கிள்ளுதுன்னு இறைவன் மேலே பாரத்தை போட்டு நான் இங்கே உக்காந்துக்கிறேன், என்ன தேடி நீ எப்படி வந்து நான் பசியில் இருக்கிறேன்னு எப்படி எடுத்து குத்த, உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இப்போ நான் தூக்கத்தில் எனக்கு ஒரு கனவு வந்தது, டேய் இந்த வண்டி இந்த நேரத்துக்கு வரப்போகுது, என் பக்தன் ஒருத்தன் பசியாக உக்காந்து இருப்பான், நீ முதல்ல சாப்பாடு எடுத்துன்னு போய் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் போய் அவன் உக்காந்துப்பான், அவனை குடுறா அப்படின்னு யார் சொன்னது? இறைவன் சொன்னான் சாமி. தேடி போகிறவங்களாம் பிச்சை எடுக்கிறான், தேடாமல் உக்காந்து நான் இறைவன் தேடி எடுத்துன்னு கொடுக்குறான் சாமி. இந்த உண்மை புரிஞ்சா பாடம் பண்ணுறவங்களுக்கு முதல்ல தேடலே வராது. உக்காஞ்சத்துல இறைவன் கொடுப்பான்ற நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாமல் பாடம் பண்ணி எதை சாதிக்க போகிறோம்? சாதிக்க முடியுமா? நம்பிக்கையோட தொடங்குற ஒரு நாளும் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் விடிஞ்சிரும். வாழ்க்கை ஃபுல்லாக இருட்டே இருக்க போதே அப்படின்னு எந்த கழகமும் வேணாம், இதுக்கும் ஒரு விடிவெளி இறைவன் கொடுப்பான் அப்படின்னு அவனை என்னைக்கு பரிபூர்ணம் நம்புகிறோமோ விடிவெளியை மறுநாளே வந்துடும் சாமி. நம்பிக்கை வேணும் வாழ்க்கையில். புரியுதுங்களா? அதுதான் சாமி.